நம்ம கௌதம் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரக்குறைவா பேசிக்கிட்டு இருந்தான். அதாவது நம்ம கௌதம் கிட்ட இருந்து அந்த சொத்து போனத பத்தி, இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுனால, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படல, ஆத்திரப்படல. ஆனா தன்னோட அம்மா இல்ல, அதாவது தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் யாரும் இல்ல. நம்ம கௌதம பார்த்து அனாதை அப்படின்ற மாரி சொன்னதுனால, எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எஸ்எஸ்கே கிட்ட நாளைக்கு நான் உன்கிட்ட காட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எஸ்எஸ்கேவ மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு வர சொல்றாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய நம்ம கௌதம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா ரேவதிக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. அதுவும் இல்லாம நம்ம ஜானகி கிட்ட மட்டும் நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோவிலுக்கு கூப்பிட்டுருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி கிளம்பி போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கௌதம் இந்த எஸ்எஸ்கேவோட முகத்தரிய கிழிக்கணும். அதுவும் இல்லாம என்ன அனாதை அப்படின்ற மாரி சொன்ன அவனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரிய பூசணும் அவனோட முகத்துல. என்னோட அம்மா இன்னமும் உயிரோட தான் இருக்காங்கடா. இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு காட்டணும்னு அவ்ளோ ஆர்வத்தோட இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கௌதம் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த ஒரு நேரத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம கௌதம் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. ஆரம்பத்துல நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்றாங்க. அதாவது காலையிலேயே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணும்போது, எஸ்எஸ்கே சொல்றாங்க, "என்ன கௌதம் உன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்ட. இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வர வேணாம் அப்படின்ற மாரி சொல்றதுக்காக தானே ஃபோன் பண்ணேன்." அப்படின்ற மாரி கேட்கும்போது, "இல்ல எஸ்எஸ்கே எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவில்ல தான் இருக்காங்க. நீ வந்த அப்படின்னா உடனடியா பார்த்துட்டு, நீ வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டே கிளம்பி போயிடலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அந்த கௌதம பெத்தவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகன் அப்படின்னு சொல்றது தெரிஞ்சா, அந்த எஸ்எஸ்கே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சு போயிடுவாரு. அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த எஸ்எஸ்கேவோட வருகைக்காக. அதுவும் இல்லாம நம்ம ரேவதிய அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க. அங்க கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இந்த எஸ்எஸ்கேவ கூட்டிட்டு போய் காட்டிடலாம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு, "வந்து பாரு எஸ்எஸ்கே என்னோட அம்மாவ, அங்க நிக்கிறாங்க பாரு" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் எஸ்எஸ்கே கிட்ட நம்ம ரேவதிய காட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிருது. இத கொஞ்சம் கூட நம்ம கௌதம் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, "என்ன கௌதம் எங்க உங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு வந்த. ஆனா எங்கேயுமே இல்லையே" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே நம்ம ஜானகி இல்ல. இப்போ நம்ம கௌதம்க்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ரேவதி அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தானே உட்கார வச்சுட்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது இப்ப எங்க போயிட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடும்போது தான், கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு, "நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கௌதம் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அம்மா இல்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதுக்காக, அதாவது நீ ஒரு அனாதை அப்படின்ற மாரி சொன்னதுக்காக, உனக்கு அம்மா இருக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு அனாதை தான் கௌதம். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் என் அம்மா இருக்காங்க. நீ நிரூபிக்கிறேன், அவங்கள காட்டுறேன் அப்படின்ற மாரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. நீ ஒரு அனாதை பையன் தான்டா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்படுத்த ஆரம்பிச்சுடுறாங்க, கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கும்போது தான், அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ரேவதியோட அந்த கையில இருந்த வளையல் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு விழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியுது. எஸ்எஸ்கேவும் இங்க இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி இப்போ நம்ம ரேவதிய கடத்துனது யாரு? அப்படின்ற மாரி வந்து யோசிக்கும்போது தான் தெரிய வருது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் தன்னோட ரேவதி அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்தணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா, இப்ப யாரு கடத்துனாங்க? என்ன ஏது அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனா, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய கடத்துனதே இந்த எஸ்எஸ்கே தான். ஆனா, எஸ்எஸ்கேவுக்கே தெரியாது நம்ம கௌதமோட அம்மா ரேவதிய கடத்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லி. ஏன்னா, எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய எங்க பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடத்தி கொண்டு போயிரணும். எஸ்எஸ்கே கிட்ட ஒப்படைச்சிரணும் அப்படின்றதுக்காக, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதிய ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா
போதுதான், இங்க நம்ம ரேவதி, கௌதம் அதாவது கோவில்ல இருக்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட டீம் வந்து அந்த ரேவதிய வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. இது நம்ம கௌதமுக்கு தெரியாது. எஸ்எஸ்கே தான் கிட்னாப் பண்ணாங்க அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில நம்ம ரேவதிய தேடி ஒரு குடோன்குள்ள போகும்போது தான், அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கௌதம் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ தன்னோட அம்மாவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக, நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதிய கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. எஸ்எஸ்கே முன்னாடி காட்டணும் அப்படின்ற மாரி. ஆனா, இந்த எஸ்எஸ்கே வந்து தன்னோட அம்மா ரேவதிய வந்து கடத்தி வச்சிருக்கிறத பார்த்தோனே, பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதையும் தாண்டி ஏற்கனவே எஸ்எஸ்கே நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்றதுக்காக சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இது சிம்பிளான விஷயம். இந்த எஸ்எஸ்கே கிட்ட முன்னாடியே அதாவது இதுக்கு முன்னாடி சவால் விடும்போது, என் அம்மாவ காட்டப் போறேன் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இந்த அ இவுங்க அதாவது எஸ்எஸ்கே கிட்ட ஓப்பனா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அதாவது எங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ரேவதி அம்மா தான். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வேற ஏதாச்சும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அடையாளம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்குமே பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்து யாரு, என்ன, ஏது அப்படின்றது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாதது தான். இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு அந்த குடோன்ல போய் மாஸ் என்ட்ரி குடுத்து பார்க்கும்போது தான் தன்னோட அம்மா கடத்தப்பட்டிருக்க விஷயம், அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே தான் கடத்திருக்கான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் அந்த ரவுடிங்கள அடிச்சு, துவைச்சு, காய போட்டு நம்ம கௌதம் ரேவதிய சேவ் பண்றாங்க, காப்பாத்துறாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல எஸ்எஸ்கேவோட ஆளுங்க அப்படின்ற விஷயம் நம்ம கௌதம்க்கு தெரியாது. கடைசியில எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறம் தான் எஸ்எஸ்கேவோட ஆட்கள் அப்படின்ற விஷயமே தெரிய வருது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு, "ஏய் எஸ்எஸ்கே நீ தான் என் அம்மாவ கடத்துனியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மாவ பார்க்கணும், பார்க்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தல்ல. இங்க இருக்காங்க பாரு. இவங்க தான் என்னோட அம்மா." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கேவுக்கு உண்மை தெரியணும் அப்படின்ற மாரி இருந்திருக்கு போல. அந்த ஒரு காரணத்தினால தான் எங்க சுத்தி, இங்க சுத்தியும் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு நம்ம ரேவதியோட மகன் கௌதம் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது அப்படியும் சொல்லலாம். இல்ல கௌதமோட அம்மா ரேவதி, தன்னோட புள்ள தான் கௌதம்னு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி சொல்லி, அப்பதான் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறான். அதாவது உண்மையிலேயே நம்ம இலக்கியா, ரேவதி, ஜானகி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சரியான நேரத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இப்போ கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே தான் உன்னோட அப்பன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த பிரச்சனைகள்ல எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம சமாளிச்சு வச்சிருக்கலாம். ஆனா இந்த எஸ்எஸ்கேவ அதாவது உன்னையும், உன் மகனையும் கொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது உன்னோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்னோட பரம எதிரி கௌதம்னு சொல்லிட்டு, இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க உயிரோட இருந்தா, கண்டிப்பா எனக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கொலையையே பண்ண போறான். அதாவது நம்ம கௌதம், அதுக்கப்புறம் ரேவதி 2 பேரையும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அதுவும் இல்லாம இந்த உயிர குடுத்ததே நான் தான்டா. அதாவது நீ என்னோட ரத்தம் தான்டா. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு உயிர் பிச்சையே போட்டுருக்கேன். இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னா, அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம்லாம் தாக்ஷாயணிக்கு தெரிஞ்சா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.